ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது அதில் வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜுமே வந்து வராமல் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூகுள் பேயாக இருந்தாலும் சரி, ஃபோன்பேயாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கமிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்பில் எந்த ஆப் வந்து அதிகமாக கமிஷன் எடுக்கிறாங்க, எதில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபோன்பே அப்ளிகேஷன்ல நீங்க வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 0ல இருந்து 50, அதாவது 50 ரூபா வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா எந்த சார்ஜஸ்மே வந்து வராது. ஸோ இதுவே நீங்க 50ல இருந்து 100 ரூபாய்க்குள்ள வந்து ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 ரூபி வந்து சார்ஜ் வரும், எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து வரும். ஸோ 100க்கு மேல, அதாவது 100ல இருந்து 150 வரைக்கும் நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா வந்து 2 ரூபாய் வந்து சார்ஜ் வரும். இதுவே 150க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணாலுமே வந்து 3 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சார்ஜ் வரும். இதுவே நீங்கள் கூகுள் பே அப்ளிகேஷனில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 100 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த சார்ஜுமே வராது. ஸோ அதுக்கு மேலே 100 ருபீஸுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீசார்ஜுக்குமே பார்த்தீங்கன்னா 1.90 ருபீஸ், அதாவது 1 ரூபா 90 பைசா வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இது சேஞ்ச் ஆகாது. 100க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலுமே வந்து 1.90 ருபீஸ் தான் வந்து வரும். ஸோ ஃபோன்பேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் வந்து டோட்டலாகவே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வரும். 100 ரூபாய்க்கு கீழே ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் பேல எந்த சார்ஜஸுமே வராது. ஃபோன்பேல பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கீழே ரீசார்ஜ் பண்ணும்போது எந்த சார்ஜஸுமே வராது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கூகுள் பேல ரீசார்ஜ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷனில் 3 ரூபாய்க்கு மேலே வரும். அதே மாதிரி எந்த ரீசார்ஜை எடுத்து நீங்கள் பார்த்தாலுமே வந்து கூகுள் பேல கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து வரும். இதில் வந்து ஃபோன்பேல உங்களுக்கு அதிகமான சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சார்ஜஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூகுள் பே அப்ளிகேஷன் தான். ஸோ முக்கியமாக உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் எதுவோ அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே வந்து வராது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.